ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து நவம்பர் 29, 2019 அன்னைக்கு பிரிக்கப்பட்டுச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வடக்கில் சென்னை மாவட்டமும், தெற்கில் விழுப்புரம் மாவட்டமும், மேற்கில் காஞ்சிபுரம் மாவட்டமும், கிழக்கில் வங்காள விரிகுடாவும் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்தோட தாலுகாக்கள்: செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர். செங்கல்பட்டு வழியாக பாலாறு நதி போகுது. செங்கல்பட்டில் இருக்க பாலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்து வழியாக போய் அதுக்கப்புறம் வயலூர், கடலூர் இந்த வழியாக போய் கடலில் கலக்குது. செங்கல்பட்டுக்கு வடக்கில் அடையாறு நதியும், தெற்கில் ஓங்கூர் நதியும் போகுது. சின்ன நதிகளான நீஞ்சல் மடுவு, புக்கத்துறை ஓடை, கிளியாறு இந்த மாவட்டத்து வழியாக தான் போகுது. இந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. என்னதான் சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு இருந்தாலும், சென்னையோட சில கம்பெனிகள் செங்கல்பட்டில் இருந்தாலுமே இங்கே இருக்க மக்கள் அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இங்கே அதிகமாக நெல் விளையுது. அப்புறம் சில பகுதியில் கரும்பு விளையுது. அதுக்கப்புறம் நீர்ப்பாசன வசதி கம்மியாக இருக்க இடங்களில் வேர்க்கடலை விளையுது. அதுக்கப்புறம் கோடை காலத்தில் தர்பூசணியும் விளையுது. செங்கல்பட்டு மாவட்டம் இயற்கை அழகும் பழமையான கோவில்களும் நிறைஞ்ச ஒரு நகரமாக இருக்குது. இப்போ வளர்ந்துட்டு வரக்கூடிய நகரங்களில் செங்கல்பட்டு நகரமும் ஒரு நகரமாக இருக்குது. செங்கல்பட்டோட சிறப்புனா அதோட பழமையான வரலாறு தான். காஞ்சிபுரத்துலேருந்து பிரிக்கப்பட்டது தான் செங்கல்பட்டு. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்க வரலாறு செங்கல்பட்டுலேயும் காணப்படுது. கட்டிடக்கலைகள், சிற்பக்கலைகள் இது எல்லாமே இந்த மாவட்டத்துலேயுமே காணப்படுது. செங்கல்பட்டு இந்த பகுதி பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் கலையும் கலாச்சாரமும் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிற்பக்கலைகளில் உச்ச நிலையில் இருந்திருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணுன்னா மகாபலிபுரம், கிழக்கு கடற்கரையில் இருக்க குகைவரை கோவில்களை சொல்லலாம். பல்லவர்களோட ஆட்சிக்கு அப்புறம் சோழர்கள் ஆட்சி செய்கிறாங்க. சோழர்களோட ஆட்சிக்கு அப்புறம் விஜயநகர மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்க. விஜயநகர மன்னர்களுக்கு அப்புறம் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் இங்கே ஒரு கோட்டை கட்டப்படுது. அந்த கோட்டையோட பேர் தான் ஆலம்பரை கோட்டை. அவங்க இந்த கோட்டையை ஒரு துறைமுகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் ஃப்ரெஞ்சு ஆட்சி செய்கிறாங்க. ஃப்ரெஞ்சு ஆட்சி செய்யும்போது தான் ஃப்ரெஞ்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடக்கும்போது ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க, ஃப்ரெஞ்சு தோற்று போயிடுறாங்க. அதனால அப்போ இந்த கோட்டையை தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு பூகம்பனால இன்னும் ரொம்ப இந்த கோட்டை சேதமடைஞ்சிருக்கு. பாதி கோட்டை தண்ணிக்கடியிலே போயிருக்கு. மீதி இருக்க கோட்டை தான் இப்போ கரையோரத்தில் இருக்குது. அந்த கோட்டையை நம்ம இப்போ போனாலும் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேதகிரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் சிவனோட ஆலயமாக இருக்குது. இங்கே சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க 3 பேரால் பாடல் பெற்ற கோவில் இது. அடுத்து ஏரிக்காத்த ராமர் கோவில். இங்கே விபண்டக முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்திருக்காங்க. ராமர் சீதையை காப்பாற்ற இலங்கை போகும்போது இந்த ஆசிரமத்தில் தங்கியிருக்காங்க. அப்போ விபண்டக முனிவர் சீதையை காப்பாற்றிட்டு வரும்போது நீங்கள் இங்கே வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னனால சீதையை காப்பாற்றிட்டு ராமர் அயோத்தி போகும்போது கல்யாண கோலத்தில் சீதையோடு இங்கே காட்சி அளிக்கிறாங்க. அதனால இந்த ஆசிரமத்தை ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் ஒரு பெரிய வெள்ளம் வருது. அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி உடையிற ஸ்டேஜில் இருக்குது. அப்போ மக்கள் எல்லாருமே இந்த கோவிலில் தான் தங்கியிருக்காங்க. அப்போ இந்த கோவில் இருக்கும்போது எல்லா மக்களும் இந்த ஏரி உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஏரியும் உடையாமல் இருக்குது. அதனால ஏரி காத்த ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அடுத்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில். இங்கே கடவுள் பார்வதி அவங்க தவம் இருந்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொரு வரலாறு பார்வதி அவங்களும் சிவபெருமானும் கைலை மலையில் இருக்கும்போது பார்வதி அவங்க சிவபெருமானோட கண்ணை மூடிட்டாங்க. அவங்க கண்ணை மூடினால உலகமே இருட்டாயிருச்சு. அதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் பார்வதிக்கு சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்திலேருந்து நீங்கிறதுக்காக இந்த கோவிலில் தான் பார்வதி அவங்க தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹிஸ்ட்ரியும் சொல்லப்படுது. அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். உலகத்தோட பல பகுதியிலேருந்து இங்கே நிறையா பறவைகள் வருது. அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இங்கே ஆயிரக்கணக்கான பறவைகள் வருது. வர்ற பறவைகள் இங்கே முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆலம்பரை கோட்டை. இந்த கோட்டை முகலாய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டை துறைமுகமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு.
அடுத்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில். இந்த கோவில் வந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து முதலியார்குப்பம் படகு வீடு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மலைத்துளி படகு இல்லம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிங் போகலாம். அடுத்து வாட்டர் ஸ்கூட்டர் அதில் போகலாம். அடுத்து ஃபாஸ்ட் போட்டிங் அதுவும் போகலாம். மழை காலத்தில் மட்டும்தான் இங்கே பெர்மிஷன் கிடையாது. மற்றபடி காலையில் 9லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நம்ம எப்போ வேணாலும் போய்க்கலாம். அடுத்து புலிக்குகை. இந்த குகைக்கு என்னதான் புலிக்குகைன்னு பேர் இருந்தாலுமே இங்கே புலியோட சிற்பங்கள் எதுவுமே இருக்காது. அடுத்து மாமல்லபுரம். இதுக்கு மகாபலிபுரம்னு ஒரு பேரும் இருக்குது. நரசிம்மராகிய மாமல்லர் அவங்க அப்பா கூட வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்தபோது மாமல்லரோட அப்பா வந்து சுற்றி பார்த்துருக்காங்க. மாமல்லர் அவர்கள் வந்து அங்கே இருக்க பாறையில் ஒரு யானையோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மாமல்லரோட அப்பாவுக்கு இங்கே இருக்க பாறைகள் எல்லாத்துலேயுமே நம்ம அழியாத கோவில்களை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணமானது அவங்க பையன் மாமல்லர் தான். அதனால் இந்த இடத்துக்கு அவரோட பேரை சேர்த்து மாமல்லர்புரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதுதான் காலப்போக்கில் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுது. இது பல்லவர்களோட துறைமுகமாக இருந்திருக்கு. இங்கே நம்ம நாட்டு சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக இங்கே வர்றாங்க. மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுமே கட்டிடக்கலைகள்லையும் சிற்பக்கலைகள்லையும் சிறந்திருக்கு. இதை பார்க்க வர ஒவ்வொரு வெளிநாட்டு மக்களுமே இதை ஒரு அதிசயமாக தான் பார்க்குறாங்க. அடுத்து தட்சிண சித்ரா. இது நம்ம சவுத் இந்தியாவோட கலாச்சாரம், கலை, கட்டிடக்கலை, அப்புறம் மக்களோட வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாநிலங்களோட வாழ்க்கை முறை, கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்னா அது தட்சிண சித்ரா இடம்தான். அடுத்து ஸ்ரீ மகாபைரவ ருத்ர ஆலயம். இது நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இது மாதிரி கோவிலை பார்த்துருக்க மாட்டோம். அது மாதிரி ஒரு புதிய விதமான கட்டிடக்கலையில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கும். செங்கல்பட்டு மாவட்டத்தை பற்றி சொல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நான் சொல்லாமலாம் விட்டுருக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செங்கல்பட்டு மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.